இறைவனின் அன்பை பெற்ற நல்ல உள்ளங்களே, எல்லாம் வல்ல இறைவனுக்கு கோடான கோடி நன்றி. பார்த்து கொண்டிருக்கும் உங்களுக்கும் கோடான கோடி நன்றி. இந்த இறை செயலை காற்றின் அலைவரிசை மூலமாக பிரபஞ்ச ஆற்றல் சக்திக்கும் இந்த யூடியூப் சேனல் கம்பெனிக்கும் கோடான கோடி நன்றி. அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி எல்லாம் இறை செயல். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் எல்லாம் வல்ல ஒரு வினாடியும் பல அதிசயங்களை நிகழ்த்துகிறார். இப்போ நாம் காணவிருப்பது வெள்ளிக்கிழமையும் அஷ்டமி திதியும் பூச நட்சத்திரமும். இதை பற்றி நம்ம முழுமையாக ஒரு சிறிய காணொலியாக பார்க்க போகிறோம். காணொலியை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ண முடிஞ்சால் பண்ணுங்கள். ஏன்னா சொல்ல வேண்டியது என்னோடய கடமை. இறைசெயல் நல்லதே நடக்குங்கிற நம்பிக்கை எனக்கு உண்டு. அதேமாரி உங்களுக்கும் அந்த நம்பிக்கை இருக்கணும். இந்த நம்பிக்கை உங்களால் பல பேருக்கு நல்லது நடக்கணும். இது முடிஞ்சால் ஃபார்வேர்ட் பண்ணுங்கள், அவங்களுக்கு பார்க்க சொல்லுங்கள். உங்களால் ஒரு 10 பேருக்கு நல்லது நடந்தால் அந்த இறைசெயலோட புண்ணியம் கிடைக்கும். புண்ணியங்கிறது பல விதத்தில் உண்டு. எந்த ஒரு செயலுக்கும் ஒரு புண்ணியம் உண்டு. உங்களால் 4 பேர் நல்லது பலன் அடைஞ்சானா அந்த புண்ணியம்லாம் உங்களுக்கு தான் சேரும். கர்ம வினைகள் குறையும். இதுதான் ஒரு நிலை கோட்பாடு. அந்த நிலை கோட்பாடுங்கிறது நம்ம பலவிதமாக சொல்கிறதுக்கு எனக்கு ஆசை தான். ஆனால் அது கேட்குறது உங்களுக்கு அதுக்கு நேரம் இருக்காது. ஏன்னா இதே எவ்வளோக்கு சீக்கிரமாக சொல்லி முடிக்கணுங்கிறது தான் இறைசெயல். ஏன்னா கலிகாலம் ஓடிக்கிட்டே இருக்கும் நேரம். இவன் என்னடா அறுத்துக்கிட்டு இருக்காமாங்க. இருந்தாலும் இந்த செயலை சொல்லி இறைவனுடைய கட்டளைப்படி தினசரி அந்த செயல் நடைபெற்று கொண்டிருக்கிறது. எதையுமே தெரியாமல் நம்ம பல ரகசியங்கள் இந்த காணொலியில் வெளியிடப்படும். காணொலியில் மெம்பர்ஷிப் ஜாயின் பண்ணுங்கள். அதில் தெரியாத செயல்கள், அறியாத ஆன்மீக செய்திகள் நடைபெறும். மெயினாக அன்னதான சேவை குழு நடைபெறுகிறது. அதை பற்றி ஒரு விளக்கம் சொன்னால் அப்புறம் ஒரு சின்ன விளக்கம் சொல்லிடுறேன். பணம்லாம் இருக்கும், ஆனால் வீடு கட்ட மாட்டாங்க, வாடகை வீட்டில் இருப்பாங்க. ஏன்னா அதுக்கு உள்ள பிராப்தம் வராது. அதனால் அன்னதானம் செய்கிறதுக்கு மனசெல்லாம் இருக்கும், ஆனால் பணமும் இருக்கும், ஆனால் செயல்படுறதுக்கு நேரம் இருக்காது. அதேமாரி உள்ளவங்க அன்னதானம் செயல் பண்ணுங்கிறதுக்காக நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள், நல்லது நடக்கும். ஒரு கோயிலுக்கு போகிறீங்க, ஒரு அன்னதானம் வழங்குறாங்க, அதை பார்த்தாலும் உங்களுக்கு மனசுக்கு வரும், ஆக நம்மளும் இதேமாரி அன்னதானம் செய்யலாமே அப்படின்னு. அவங்களுக்கு ஒரு சிலருக்கு வெக்கம் இருக்கும், யாரை போய் கேட்குறது, நம்ம இதுக்காக மெனக்கடுறதா அப்படின்னு. அதேமாரி உள்ளவங்களாம் அன்னதான சேவை குழு எங்கள் குழுவை தொடர்பு கொள்ளுங்கள். 78 269 65 818. நல்லதே நடக்கும். அவனால் இப்போதைக்கு நாம் காண இருப்பது வெள்ளிக்கிழமையும் அஷ்டமி தேதியும் பூச நட்சத்திரம். இந்த மூன்றும் சேர்ந்த நன்னாளில் நீங்கள் செய்கிற ஒரு சிறிய வழிபாடு கூட ஒரு வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். இந்த வீடியோ முழுவதும் பாருங்கள், கேளுங்கள். உங்கள் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் நடக்கும், ஆரம்பமாகும். எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். வெள்ளிக்கிழமை என்றால் என்ன? மகாலட்சுமி அருள் நிறைந்த நாள். அஷ்டமி திதி என்றால் என்ன? துர்க்கை அம்மன் சக்தி மிக அதிகமாக உள்ள நாள். பூச நட்சத்திரம்னா குரு பகவானோட அருள் கிடைக்கும். இந்த மூன்று சேரும்போது பண வரவு அதிகரிக்கும், தடைகள் நீங்கும், குடும்பத்தில் அமைதி வரும், கடன் சுமை குறையும். ஒரு அன்பர் கூட கேட்டிருந்தாங்க, என்னென்னா கடன் எனக்கு அதிகமாக இருக்குது, நான் என்ன பண்ணேன்? கடன் இருக்கா? பெரிய விஷயமே இல்லை. கடனை குறைக்கிறதுக்கு உண்டான வழியை இந்த நாளில் நீங்கள் செஞ்சீங்கன்னா நல்லது நடக்கும். கடன் படிப்படியாக குறையும். ஏன்னா மகாலட்சுமி உள்ளார வந்துட்டாலே கடன் காணாமல் போடும். கடன் பகவான் காணாமல் போடுவார். ஏன்னா மகாலட்சுமியோட அருள் உள்ளார வந்துட்டு, அதுவும் குபேரரே வந்துட்டார். எம்பெருமான் ஸ்ரீ குபேர கணபதி அருளோடு எல்லா செயல்களும் இந்த செயல் நடக்கும். அது இல்லாமல் என்னுடைய அம்பாள் குபேரகாளி, ஸ்ரீ குபேரகாளி அம்பாள் உள்ளார அந்த இன்னும் நிச்சய தண்ணீரில் தான் இருக்காங்க. அது நேரம் வரும்போது உங்களுக்கு அருள் பாலிப்பார். அதுக்கும் நேரம் காலம் வரும். அது உத்தரவு கொடுத்தா தான் நீங்கள் அதை பார்க்கவே முடியும், அந்த அருளை பெற முடியும். காலம் கனியும், எல்லாம் வல்ல இறை சிலை நாடுகள் நல்லது நடக்கும். அஷ்டமி நாளில் நிறைய பேர் சொல்லுவாங்க. ஆனால் அஷ்டமி நான் ஏற்கனவே ஒரு காணொலியில் போட்டிருக்கேன். அஷ்டமி ஒரு சிறப்பான நாள். அம்மன் வழிபாடு செய்கிறது ரொம்ப விசேஷம்.
இந்த நாளில் துர்க்கை அம்மன் நினைத்து ஓம் துர்க்காய நமக, ஓம் பூர்புவஸ்வஹ தத்துல்சரேணியம் பர்கோவஸ்ய தீமகி தியோயோன பிரசோதயாஸ். நமக்கு உள்ள மந்திரத்தை சொல்லுங்கள், நல்லது நடக்கும். அதை ஒரு நீங்கள் முடிஞ்ச அளவு எத்தனை முறை சொல்ல, குறைஞ்சபட்சம் 27 முறை சொன்னால் நல்லது. நீங்கள் ஒவ்வொரு சிவன் கோயிலுக்கு போனீங்கன்னா துர்க்கை அம்மன் வழிபாடு அவ்வளோ சிறப்பாக இருக்கும். அதனால் துர்க்கை அம்மன் வழிபாடு அஷ்டமி திதியில் செய்கிற நல்லது. இன்னும் பல சிவன் கோயிலில் கால பைரவர் வழிபாடு நடக்கும். அதுவும் தேய்பிரை அஷ்டமி, வளர்பிறை அஷ்டமி. இது வளர்பிறை அஷ்டமி. அஷ்டமி திதினாலே அஷ்டலட்சுமிகளும் உங்களுக்கு அருள் புரியினார். அது சில காரணங்களுக்காக யாரோ செய்த சுயநலத்துக்காக இந்த நாளை எதை செய்யாத இதை செய்யாத அதெல்லாம் கிடையாது. பயணம் மட்டும் போகிறத குறைச்சிங்க. மற்றபடி இறை செயல் மனதார வளர்த்தால் அந்த மகாலட்சுமி உங்கள் உள்ளத்தில் குடிக்கொண்டு இருப்பாள். அதில் எந்த விதமான மாற்று கருத்து கிடையாது. தீய சக்திகள் விலகும், கண்ணே திருஷ்டி கழியும். பல செயல்கள் நடக்கும், கண் திருஷ்டியை மட்டும் யாராலும் கழிக்க முடியாது. ஆனால் துர்க்கையை வழிபட்டால் கண் திருஷ்டிகள் கழியும், பயம் குறையும். பூச நட்சத்திரம் உங்கள்கிட்ட சொல்லணும்னு அவசியமே கிடையாது. ஏன்னா பூச நட்சத்திரம் அனைத்து நட்சத்திரமும் மிகவும் சிறந்தது. இது ஒரு தேவகுரு நட்சத்திரம் என்று சொல்கிறாங்க. இந்த நாளில் செய்ய வேண்டியது குரு பகவான் தியானம். ஓம் குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரா குரு சாட்சா பரமமா தஸ்மனி குருவே நமக. பெரியவர்களுக்கு மரியாதை கொடுக்கணும், அன்னதானம் பண்ணணும். அன்னதான சேவை கொள்கை தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுக்கு நல்லதே நடக்கும், கர்ம வினை குறையும். இதனால் கல்வி வளர்ச்சி கிடைக்கும், வேலை உயர்வு, வாழ்க்கையில் நிலைத்தன்மை ஏற்படும். ஏன்னா சில பேருக்கு நிலையில்லாத சில செயல்கள் இருக்கும்போது இது பூச நட்சத்திரத்தில் உள்ள குரு பகவானா நிலைத்தன்மை கிடைக்கும். வேலைவாய்ப்பை பொறுத்தவரைக்கும் சிறப்பாக அமையும். இந்த ஜனநாயக தேர்தல் திருவிழா இன்றோடு முடிந்து விட்டது. இனி உங்கள் செயல் ஆட்டோமேட்டிக்காக மறுபடியும் ஓடிட்டே இருக்க வேண்டியதுதான். இவ்வளோ நாள் ஓடிட்டு இனி வருங்காலமும் உங்கள் வாழ்க்கையை நீங்கள் சிறப்பாக மாற்றிக்கொள்ளுங்கள். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு செயல் உங்களை தேடி வருது போது கைப்பற்றி கொள்ளுங்கள். நல்ல செயல்களுக்கு முக்கியத்துவங்கள். நீங்கள் செய்ய வேண்டியது என்னென்னா, வெள்ளிக்கிழமை காலை அதிகாலையில் ஏஞ்சி கங்கா ஸ்நானம் பண்ணிவிட்டு குளியலை பற்றி ஒரு சின்ன காணொலியில் உங்களுக்கு சொல்லுங்கள். குளிக்கும் போதே இறை செயல் நடத்தினா நல்லது. ஓம் நமச்சிவாய, ஓம் நமோ நாராயணாய, முடிஞ்சவரை மந்திரம் சொல்லிகிட்டே குளிங்க. அந்த தண்ணியில் அவ்வளோ சக்தி இருக்குது. அந்த தண்ணியில் சொல்லும்போது அந்த இறை செயல் உங்கள்கிட்ட சிவபெருமானோ நாராயண பெருமானோ நீங்கள் என்ன உங்கள் குலதெய்வம் பேர் சொல்லி வழிபடுறீங்களோ அவங்க அருள் நிச்சயம் கிடைக்கும். இதெல்லாம் நீங்கள் செஞ்சு பாருங்கள். காசாக பணமாக அவங்கள்ட்ட காசு கேட்க போகிறோட பணம் கேட்க, நீங்கள் உங்கள் மனதில் நினைத்தாலே உங்களிடம் இறைவன் விடுவான். உங்களுக்கு நல்ல செயல் நடக்கும். ஏதோ என்னால் முடிஞ்சது இந்த செயல் உங்களுக்கு எதுவுமே செய்யுங்கன்னு சொல்கிறேன். கேட்டால் இறை செயல் உங்களுக்கு கிடைக்குங்கிறது எனக்கு. அது கேட்காம, அதாவது நான் நிறைய பேர்ட்டு நினைக்கிறது வரப்பெல்லாம் பாவங்கள் ரொம்ப, இவங்களாம் ஏன் இதுமாரி மாற மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற எனக்கும். ஆனால் அவங்களாம் அனுபவிக்கும்போது தெரியும். ஆனால் குறை சொல்கிறது மட்டும் ஆமாம், இந்த கடவுள் ஏன்தான் நம்மளை கஷ்டப்படுத்துகிறாரோ. அடுத்தவனை குறை சொல்கிறது இல்லைன்னா நம்மளால் தட்டிக்க முடியாது. கடவுள் யாரையும் குறைவாக வைப்பதில்லை, நிறையாக வைக்கிறார். நீங்கள் நாடும் இடம்தான் சரியில்லை, நினைப்பு சரியில்லை. கெட்டதையே நினைக்காதீர்கள், நல்லதையே நினைத்து பேச பழங்கள். கண்டிப்பாக நிச்சயம் மன அமைதியும் தருவார். கடவுள் உங்களிடம் இருப்பார். சில செயல்கள் தெரிந்து கொள்வதனால் ஒன்றும் தவறில்லை, நல்லதே நடக்கும். செய்ய வேண்டியது இது. பணவரவு நல்லதே இருக்கும். மகாலட்சுமி மந்திரம் ஓம் ஐ ஸ்ரீங் ரீங் ஸ்ரீ மகாலட்சுமி கமலதரணிய ஸ்வாகா. இந்த மந்திரத்தை விடிய காலில் விளக்கேற்றி வச்சு 108 முறை சொல்லுங்கள். முதல்ல ஓம் ஸ்ரீங் ரீங் க்ளீங் கௌம்ப கண்கணபதே வரத சர்வஜனமே வசமனே ஸ்வாகா. இந்த மந்திரம் தெரியலன்னா பரவாயில்ல, மகாலட்சுமி மந்திரம் தெரியலன்னா பரவாயில்ல, அந்த ஓம் என்ற பிரணவ மந்திரம் சொல்லும் பொழுது 108 முறை சொன்னால் மனதுக்குள்ளார அப்படியே ஓம் ஓம். அதில் பல இறை செயல்கள் இருக்குது. ஓம்னு இருக்கும்போது அதை ஓம்னு நிறைய இருக்குது. ஆம் ஆம் ஈம்
அந்த ஆனா அவனை வர வர வரிசைப்படியும் சொல்லலாம். அ இம் ஆம் இம் ஈ. இது ஒரு மந்திர ரகசியம். முடிஞ்ச வரை அவு வரை அக்கு வரை அக் ஆ கும் ஆக்கும் வருது பாருங்கள். நம்மளுடைய செயல்கள் நடைபெறும், நிச்சயம் நல்லது நடக்கும், கவலைப்படாதீங்க. இதனால் நமக்கு பண வரவு அதிகரிக்கும், வீட்டில் வந்து சுபிட்சம் வரும், நெருக்கடி நிலை தீரும். செய்யக்கூடாதவை முடிஞ்சவரை உண்மையை சொல்லுங்கள். எதிர்வினையை நீங்கள் தேடாதீங்க. அடுத்தவன்கிட்ட பேசும்போது மனதை புண்படுத்தாமல் பேசுங்கள். மனதார பேசுகிறது குறைச்சாலும் நல்லது தான், நல்லதே நடக்கும். அவனால் அவனத்தால் வணங்கி இந்த ஒரு காலைல விளக்கேற்றி தீபம் வணங்குங்கள். இந்த வார்த்தை சொல்லுங்கள், என் வாழ்க்கையில் உள்ள தடைகள் அனைத்தும் நீங்கள் அம்மா அருள் புரிய வேண்டும், உடனடி மாற்றம் கிடைக்கும். நீங்கள் இறை செயல்கிட்ட பேசுங்க. நான் தான் சொன்னேன்னே, ஒவ்வொரு காலம் இறைவன்கிட்ட நம்ம பேசணும். விளக்கேற்றி வச்சுட்டு தண்ணி வச்சுட்டு அப்படியே இறைவன்கிட்ட பேசும்போது இறைவன் கொடுக்கறதுக்கு ரெடி. நீங்கள் தான் ஒன்று கோரிக்கை வைக்க மாட்டீங்க. நீங்கள் நல்லா இருக்கீங்கன்னு அவங்க நினச்சிட்டு இருக்காங்க. உங்கள் முன்னோர்கள், அதாவது குலதெய்வங்கள் அருள் புரிய ரெடியாக இருக்குது. நீங்கள் முன்னோர்களை நீங்கள் விளக்கேற்றிட்டு முன்னோர்கள் கூப்பிடணும்னா உங்கள் குலதெய்வம், இப்போ நான் வந்து தாமரேஸ்வரி அம்மா தாயே அப்படிங்கும்போது அந்த குலதெய்வம் இங்கே வந்துடும். இந்த பாருங்கள், உள்ளார குலதெய்வம் வச்சுருக்கேன், அந்த மண்ணை பிடிச்சி வச்சுருக்கேன். குலதெய்வத்தை டெய்லி கூப்பிடுவேன். தாமரேஸ்வரி அம்மா தாயேன்னு வந்துடுவாங்க, இருக்காங்க நம்மள்கிட்ட. நம்ம தினசரி கூப்பிடணும். உங்கள் குலதெய்வத்தை கூப்பிடுங்க, நல்லதே நடக்கும். ஓம் என்ற பிரணவமந்திரத்தை விளக்கேற்றி பயன்படுத்துங்கள். எல்லாம் உள்ள இறைவிசையின் நல்லதே நடக்கும். இந்த காணொளி உங்களுக்கு எல்லோருக்கும் பயனுள்ளதாக அமைய இறைவன் எனக்கு இந்த செயலை கொடுத்திருக்கிறான். அதன் மூலம் தான் உங்களுக்கு நடக்கும், நல்லதே நடக்கும் என்று எதிர்பார்ப்போடு உங்களிடமிருந்து என்றும் அன்புடன் உங்கள் திருநாவுக்கரசர். வாழ்க வளமுடன். திருச்சிற்றம்பலம். ஓம் நம சிவாய. நன்றி.